Hello friends, Welcome back to Unverse. ஜாவா கோர்ஸோட 60 வீடியோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஒரு வேரியபிள் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லக்கூடியது தான் டேட்டா டைப். அது மட்டும் இல்லாம அதோட சைஸ் மற்றும் ரேஞ்சை சொல்றது தான் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ஏஜ்ன்றது தான் வேரியபிள் நேம். அந்த ஏஜ்ன்றதுக்கு இன்ட்ன்ற ஒரு டேட்டா டைப்பை நம்ம அசைன் பண்றோம் அப்படின்னா அந்த வேரியபிளால இன்டிஜர் டேட்டா வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ உங்க கிச்சன்ல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. அந்த வாட்டர் பாட்டில் என்ன ஸ்டோர் பண்ணும்? வாட்டரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கு. அந்த லஞ்ச் பாக்ஸ் என்ன ஸ்டோர் பண்ணும்? ஃபுட் ஐட்டம்ஸ், உணவு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எந்த வேரியபிள் எந்த டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுன்றதுக்காக முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்றது தான் டேட்டா டைப்ஸ். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஒன்னு பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்னு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இப்போ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்னன்னா இது வந்து பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ். அதாவது ஆக்சுவலா முன்னாடியே வந்து அது பில்ட்-இன்னா இந்த டேட்டா டைப்னா இதுதான் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அதுதான் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ். இதுல 8 டேட்டா டைப் இருக்கு. லைனா சொல்லணும்னா பைட், ஷார்ட், இன்ட், லாங், டபுள், ஃப்ளோட், கேர், பூலியன் எப்படின்னு சொல்லிட்டு 8 இருக்கு. ஒன்னு ஒண்ணா பார்ப்போம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்குற டேட்டா டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா பைட் டேட்டா டைப். இந்த பைட் டேட்டா டைப்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 8 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 பிட் ஈக்குவல் டு 0 ஆர் 1. ஒரு பிட்ல நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும்னா ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். 1 பிட்ல வந்து 0 ஆர் 1. கம்ப்யூட்டருக்குள்ள எல்லா டேட்டாவுமே 0 அண்ட் 1 தான் ப்ராசஸ் பண்ணப்படும். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது இந்த 8 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிட்டுக்கு 2 காம்பினேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 8 பிட்ஸ்க்கு எவ்வளவு காம்பினேஷன் இருக்கும்? 2 பவர் 8 போட்டீங்கன்னா மொத்தம் 256 காம்பினேஷன்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதாவது 0ல இருந்து 255 நம்பர் வரைக்கும் அந்த பைட்ல நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அந்த 8 பிட்ஸ்ல இவ்வளவு ஸ்டோர் பண்ணும்போது ஜாவா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுது. டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ணணும். அதனால டூஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும்னா என்னெல்லாம் நீங்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதியா பிரிச்சு பாதி பாசிட்டிவும் பாதி நெகட்டிவும் வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0ல இருந்து 250 வரைக்கும் பாசிட்டிவா இருக்குன்னா அது என்ன பண்ணணும்னா 0ல இருந்து 127 வரைக்கும் பாசிட்டிவா வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப பிளஸ் 5 சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா. அந்த பிளஸ் 5 எப்படி பைனரியில -5 ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்றாங்க. அந்த பிளஸ் 5 என்ன பண்ணும்னா அதோட பைனரி வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த பைனரி வேல்யூஸை அப்படியே இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட்னா அப்படியே ஆப்போசிட். 1னா 0, 0னா 1 அப்படி சொல்லிட்டு இன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்வெர்ட் பண்ணிட்டு பிளஸ் 1 ஆட் பண்ணணும். ஏன் பிளஸ் 1 ஆட் பண்றாங்கன்னா பிளஸ் 1 ஆட் பண்ணா தான் அதுக்கான நம்ம மைனஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ பிளஸ் 1 ஆட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1 பிளஸ் 0னா 1 தான். 1 பிளஸ் 1னா 10 ஆன்சர் வரும். 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க அடிஷன் பண்ணி பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் தான் -5க்கான வேல்யூ. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த 8 பிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த 8 பிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிட் தான் சைனை குறிக்குது. ஃபர்ஸ்ட் பிட் 1 இருந்துச்சுன்னா அது நெகட்டிவா குறிக்குது. ஃபர்ஸ்ட் பிட் 0வா இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவா குறிக்குது. ஸோ இப்படி வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவா பாக்குறதுக்கு தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். எந்த சேனல்லையும் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலை வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். நம்ம செகண்டா பார்க்குற டேட்டா டைப் என்ன கேட்டீங்கன்னா ஷார்ட் டேட்டா டைப். அதே டூஸ் காம்ப்ளிமெண்ட் தான். ஆனா இதுல 16 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பைட் எடுத்துட்டீங்கன்னா 8 பிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது -128ல இருந்து 127 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா -32,000ல இருந்து +32,000 பிளஸ் அது வரைக்கும் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பிட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் ஸ்டோரேஜ் எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கடுத்த டேட்டா டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ட் டேட்டா டைப். இன்ட் டேட்டா டைப் தான் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 32 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். ஸோ 32 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துக்கும் போது -2 பில்லியன் +2 பில்லியன் வரைக்கும் இன்ஃபர்மேஷன் உங்களை ஸ்டோர் பண்ண முடியும். அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பில்லியன் வியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போச்சு. அந்த வீடியோ வந்து 2 பில்லியனுக்கு மேல போனதுக்கு அப்புறம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸே ஆகல.
ஸோ அந்த கண்ணம் ஸ்டைல் படம் தான் நினைக்கிறேன், அது 2 பில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கவுண்ட் வந்து ஏற முடியல. அந்த கவுண்ட் ஏற முடியாம ஏன் நின்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இன்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்றாங்க. ஸோ இன்ட் டேட்டா டைப் அதுதான் மேக்ஸிமம் லிமிட். ஸோ இப்போ வந்து யூடியூப் என்ன பண்ணாங்கன்னா லாங் டேட்டா டைப்னு மாத்திட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 பில்லியன் தாண்டி இப்போ வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஃபன் ஃபேக்டா இருக்குல்ல. என்னதான் இருந்தாலுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன நடக்கும்னு நினைச்சு இப்பயே வந்து டிக்ளேர் பண்றது ரொம்ப நல்லதா. அடுத்து லாங் டேட்டா டைப். லாங் டேட்டா டைப்ல 64 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த வேல்யூ நீங்க எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்ல எல்ன்ற வேர்டு கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அப்போதான் அது லாங் டேட்டா டைப்பை குறிக்கும். அடுத்து டெசிமல் டேட்டா டைப்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோட். ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் எதுக்குன்னா, நான் சொன்ன மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட், பை வேல்யூ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல IEEE 754 சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டை யூஸ் பண்றாங்க. இது எதுக்குன்னா, இது IEEE என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு பிட்ஸ் யூஸ் பண்ணணும், எக்ஸ்போனன்ட்டுக்கு எவ்வளவு பிட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்னலா கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டபுள். டபுள் எதுக்குன்னா, இந்த ஃப்ளோட்ல வந்து ஓரளவுக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா டபுள் வந்து 64 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணலாம். அதனால டபுள் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன், சயின்டிபிக் கால்குலேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த டேட்டா டைப் என்ன கேட்டீங்கன்னா பூலியன். பூலியன்ல என்ன ஸ்டோர் பண்ண முடியும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து 1 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கும். அதாவது 1 ஆர் 0, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அடுத்த டேட்டா டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா கேர் டேட்டா டைப். இந்த கேர் டேட்டா டைப் ஒரு விஷயம் இருக்குங்க. இது வந்து கேரக்டரை ஸ்டோர் பண்ணும். கேரக்டர்னா ஒரே ஒரு லெட்டரை ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ABC அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும். ஆனா இதுல என்ன நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இதுல வந்து UTF-ன்ற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்றாங்க. இது என்னன்னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மேட். இது வந்து 16 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். 16 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம சொன்ன மாதிரி 2 பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ் லெட்டர் ஒன்று இருக்கு. தமிழ் லெட்டர் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ஆன்ற லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா யூனிகோட் கேரக்டருக்கு ஒரு யூனிகோட் கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ இந்த கேரக்டர் வந்தா இந்த லெட்டர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இப்படிதான் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகுது. இப்போ தமிழ் லாங்குவேஜ்னா எப்படி கம்ப்யூட்டர் வந்து நம்ம கமாண்ட் பாக்ஸும் தமிழ் லாங்குவேஜ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது காரணம் யூனிகோட் கேரக்டர்ஸ் தான். இந்த யூனிகோட் கேரக்டர்ஸ் உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜுமே யூனிவர்சல் கோட் வந்து அசைன்மெண்ட் இருக்கும். அந்த கோட் யூஸ் பண்ணி இது ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் யூனிகோட் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம பைட்ன்ற ஒரு இதுவே யூஸ் பண்றோம். பைட் ஏஜ் ஈக்குவல் டு 127 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றோம். இப்போ இந்த 127 வரைக்கும் அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா நீங்க பிளஸ் பிளஸ் சொல்லிட்டு ஆட் பண்றீங்க ஏஜ்குள்ள. ஆட் பண்ணா நீங்க என்ன நினைப்பீங்க, 128 வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. ஆனா 128 வராது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாதி வரைக்கும் தான் அது பாசிட்டிவ் ஸ்டோர் பண்ணும். அந்த 127 மேல போச்சுன்னா அது மைனஸ்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ நீங்களே ரிசல்ட்டை பாருங்க. இப்போ நம்ம ஏஜஸ் அப்படி சொல்லிட்டு ஏஜை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். என்ன அவுட்புட் சொல்லிட்டு பாருங்க. இப்போ -128 சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. பாத்தீங்களா மேஜிக்க. ஸோ நம்ம வந்து 127 வரைக்கும் தான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க ஆட் பண்ணா அது மைனஸ்ல விழுந்துரும். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். 0 to 255 வந்து பாதியா பிரிச்சு அந்த பாதியில இருந்து மைனஸை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து மற்ற டேட்டா டைப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயர், சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட், ஹிண்ட் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு, சேலரி வந்து கொஞ்சம் ஹை நம்பர் இன்டிஜர் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இந்த டேட்டா டைப் யூஸ் பண்றோம். இப்போ இந்த லாங் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பெரிய பெரிய டேட்டா யூஸ் பண்றதுக்கு லாங் டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம். இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளோட டேட்டா டைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்படுது. அண்ட் கிரேட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கிரேட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி நம்பரா தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து அவுட்புட்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா, அதுல கிரேட் ஈக்குவல் டு ஏலாம் வந்திருக்கு, ஏஜ் 128 எல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கிரேட் ஏவை வந்து அதோட வேல்யூவை இன்டிஜரை கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ அந்த ஓப்பன் பிராக்கெட் அந்த மாதிரி போட்டு இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதோட இன்டிஜர் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இப்போ ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட் 65 சொல்லிட்டு வரும். ஸோ ஏன்ற கேரக்டரை கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணது பாத்தீங்களா. நம்ம செகண்டா பார்க்கக்கூடியது நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ரெஃபரன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் சொல்லுவாங்க. அதாவது இந்த டேட்டா டைப் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம். அந்த வேரியபிள் எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப் என்ன பார்த்திருப்போம், இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லும் போது ஏஜ்ன்ற வேரியபிள்குள்ள தான் 20ன்றது ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு நவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நவீன்றது ஒரு மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த மெமரி அட்ரஸ் மட்டும்தான் இந்த நேம்ன்ற வேரியபிள் பாயிண்ட் பண்ணிருக்கும். ஸோ இது ஒன்லி வந்து அதோட ஆப்ஜெக்டோட அட்ரஸ் மட்டும் தான் வச்சிருக்கும். இது ரியலா அந்த வேல்யூவை வச்சிருக்காது.
அதனால தான் இந்த ரெஃபரன்ஸ் சொல்றோம். அது ரெஃபர் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அந்த அட்ரஸ இது வச்சிருக்கு. அதனால தான் இதை ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் ஆர் ஆப்ஜெக்டோட டேட்டா டைப். ஆப்ஜெக்ட் இருக்கிற அட்ரஸ இது வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா டைப்ல வந்து பார்க்கும்போது கிளாஸ், ஸ்ட்ரிங்கு, அரேஸ், ஈனம், இன்டர்ஃபேசஸ் இதெல்லாம் வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றோம்னா அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருந்து கிரியேட் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை பாயிண்ட் பண்ற வேரியபிள் தான் இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் தான் அந்த ரெஃபரன்ஸோட டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சுக்க நம்புறேன். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோம். ஸ்ட்ரிங் சேனல் ஈக்குவல் டு என்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்றோம் சேனலுக்குள்ள. இப்போ இந்த சேனல் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் வேரியபிள். அதோட ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா என்வர்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் தான். அந்த ஆப்ஜெக்ட் தான் இதை ரெஃபர் பண்றது. ஸோ ஆப்ஜெக்ட் ஆர் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் ஆஃப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும்னா அப்படி பிரிண்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் சேனல் கண்டெய்னிங் என்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அந்த என்வர்ஸ் வந்து அதை ரெஃபர் பண்ணி வச்சிருக்கு. அடுத்து நம்ம இப்போ அரேவை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அரே மார்க்ஸ் 80, 90, 70 சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த மார்க்ஸ்ன்றது என்னது அரேவோட டேட்டா டைப்பை ரெஃபர் பண்ணிருக்கு. ஸோ மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல நேம், ஏஜ் சொல்லிட்டு 2 மெம்பர்ஸ் இருக்கு. அது கூட ஷோ டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். அந்த ஸ்டூடெண்ட் வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் நவீன் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்றோம். அந்த ஸ்டூடெண்டோட ரெஃபர் பண்றது தான் S1. ஸோ இப்போ அவுட்புட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மார்க் 80, நேம், ஏஜ் சொல்லிட்டு வந்துருச்சு.